ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய ரீஃபார்ம் இது. 28 நீக்கலை, ஆனால் 28 வந்து 40 ஆயிடுச்சு. பெனிஃபிட்டே வந்து முழுசான பெனிஃபிட் இல்லைங்கிற ஒரு கருத்தும் வருது. வீக்லி ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிடல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற வியாபாரத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்கி கூடுதல் ஏற்றுமதி குறைச்சல் இறக்குமதி நிகரமாக உபரியில் இருக்கோம். நம்ம பங்களாதேஷில் நடந்த மாதிரி அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு நாளாகாது. சீனா மட்டும் நிறுத்திட்டான்னா அங்கே பொருள் கிடைக்காது. ட்ரம்ப்புக்கு எதிரான கலகம் வரலாம். அவர் நினைச்சாரு சீனா இந்தியாவும் ரெகுலராகவே ஒரு எதிரி நாடுகள், அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்கன்னு நினைச்சாரு. இவர் சர்வசாதாரணமாக அங்கே போயிட்டார். நம்ம இங்கே ஈகோவை விட்டு கொடுத்துட்டோம். இந்தியாவினுடைய அணுகுமுறை அவருக்கு அதிர்ச்சியாக, எரிச்சலாக, வெறுப்பாக இருக்கு. ஏற்றுமதி சார்ந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வர மாதிரி இருக்குது. நல்ல வேளையாக சீனா அளவுக்கு இந்தியா ஏற்றுமதியை மட்டும் சார்ந்திருக்கிற நாடு அல்ல. நம்மளுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் நம்ம 2% தான் எக்ஸ்போர்ட்டு. அந்த 2%ல் அமெரிக்காங்கிறது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் சைஸு. ஐரோப்பா இவர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஏன்னா இவர் யாரையுமே நண்பனாக வச்சுருந்ததில்லை. ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸை அவர் மதிக்கலை, ஒரு குறைந்தபட்ச வெளியுறவு அவர் மதிக்கலை. இப்போ எதையும் மதிக்காமல் ஒரு நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு பெரிய சில வார்த்தைகள் தமிழில் கடுமையாக இருக்குது. இவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு இண்டிபெண்ட் ஃபோர்ஸாக இஸ் குவைட் அ சேலஞ்ச் டு மெனி வேர்ல்டு லீடர்ஸ், நாட் ஓன்லி டு இந்தியா, ரஷ்யா, சைனா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பொல்லாதவனோட கூட இருந்துடலாம், புரியாதவனோட இருக்க முடியாது. இது புரியாதது இல்லை, ரொம்ப ஒரு ஆக இப்போதைய நிலைமையில் வந்து இந்தியா வலுவாகவே இருக்கிறது. ஆனால் இந்தியா இறங்கி வராமல் அமெரிக்கா இறங்கி வராது. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னுடைய நெருங்கிய நண்பரான மோடி அவர்களிடம் பேச ஆவலாக காத்திருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன் வந்து இந்தியா மீதும் சீனா மீதும் 100% டேரிஃப் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது நடைமுறை ஆவதற்கு சாத்தியம் இருக்கா? ட்ரம்ப் சொல்லுவது எதன் காரணமாக, என்ன நோக்கத்தோடுங்கிறதுல இப்போ உலகம் முழுக்கவே, முதல்ல அமெரிக்காவில் இருந்தாங்க, இப்போ உலகம் முழுக்கவே அதை பற்றி ஒரு அபிப்பிராயம் உறுதியாயிடுச்சு. அவர் வந்து சொல்வதெல்லாம் நிச்சயமாக செய்வார்னு சொல்ல முடியாது. சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார், சொன்னதை செய்ய மாட்டார். இது மாதிரி ஒரு குழப்பங்களின் மூட்டையாக அவர் இருக்கிறார். ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். அதாவது ஒரு தேசத்தை வழிநடத்துவது என்பது, ஒரு கிரிக்கெட் அணியை வழிநடத்துகிற போது கூட நிதானம் தேவைன்னு நம்ம தோனியெல்லாம் பாராட்டுறோம், ரொம்ப நிதானமாக இருக்கணும்னு. அமெரிக்கா போன்ற ஒரு உலகத்தில் முக்கியமான நாடு, பல நாடுகளிலிருந்து இறக்குமதி எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற, ஆனால் பணக்கார நாடு, உலகத்தில் மிக அதிகமான கடன் வாங்கியிருக்கிற அரசாங்கம், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு அதிபராக வந்துவிட்டு உலக நாடுகள் மொத்தத்தையும் புரட்டி போடுகிற மாதிரி தினம் ஒரு பேச்சாக மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 100% என்று சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கிறத விட அவர் அவரே எப்பயும் நடுநாயகமாக இருக்க விரும்புகிறார். செய்தித்தாள்களில், உலக அரங்கில் நடுநாயகமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் செய்கிறது எல்லாத்துக்கும் எல்லாரும் பாராட்டணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு தனிநபருக்கு சரி. ஒரு தனிநபராக இருந்தாங்கன்னா அவர் வரைக்கும் அவரை ஒதுக்கிட்டு போயிடலாம், அல்லது அவர் அனுசரித்து போயிடலாம். ஒரு மிகப்பெரிய அரசு, முக்கியமான நடுவில் இருக்கிற உலக நாடுகளினுடைய ஒரு அரசனுடைய தலைவர் இப்படிலாம் சொல்கிற போது உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரும் சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஐரோப்பிய யூனியனும் அவரோட மகிழ்ச்சியாக இல்லை. அவங்களுக்கும் அவர் வரி போட்டிருக்காரு. இப்போ அவங்களும் நீங்கள் எங்களோட சேர்ந்துக்குங்கிறாரு. நம்ம இங்கிலாண்டோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். இது அமெரிக்கா ஒரு பிரச்சனை ஆகிற பொழுது ஐரோப்பா பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இது மாதிரி ஏகப்பட்ட இன்டர் கனெக்ஷன் இருக்கிற போது ஐரோப்பா இவர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஏன்னா இவர் யாரையுமே நண்பனாக வச்சுருந்ததில்லை. எல்லாரையுமே ஒரு என்னை யூகித்து கொண்டே இருங்கள், கீப்பிங் இன் டெண்டர் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே என்னை பற்றி நீங்கள் முடிவெடுத்துட முடியாது. அவர் பல சமயங்களில் சொல்லுவது நான் எப்போ வேணாலும் முடிவை மாற்றுவேன்னு அவரே சொல்கிறாரு. இன்னும் முடிவெடுக்கவில்லை, எப்போ வேணால் எடுப்பேங்கிறாரு. அதனால் இவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பொல்லாதவனோட கூட இருந்துடலாம், புரியாதவனோட இருக்க முடியாது. இது புரியாதது இல்லை, ரொம்ப ஒரு குரங்கு கல் குடித்து அது தேளுங்கொட்டினா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. குரங்கே அது அன்பிரடிக்டபிள், அது கல் குடிச்சிருக்கு, அதுக்கு மேலே தேளுங்கொட்டின மாதிரி இப்போது. ஆனால் இது இந்தியாவினுடைய அணுகுமுறை அவருக்கு அதிர்ச்சியாக, எரிச்சலாக, வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அவரை அக்னாலேஜ் பண்ணி அவருடைய ஒரு அதிகாரத்தை, அவருடைய இதையெல்லாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அவர் 25 போட்ட உடனே பயந்துருவோன்னு நினச்சார், பயப்படல.
50 ஆக்கணும்னு பயப்படுவோம்னு நினச்சார், பயப்படல. மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சீனாவுக்கு போகிறோம். ஏன்னா அவர் நினச்சாரு சீனா இந்தியாவும் ரெகுலராகவே ஒரு எதிரி நாடுகள், அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்கன்னு நினச்சாரு. இவர் சர்வசாதாரணமாக அங்கே போயிட்டார். நம்ம இங்கே ஈகோவை விட்டு கொடுத்துட்டோம், அவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கல. நம்ம நேரடியாக சீனாவுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடியே பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஜெய்சங்கர் போயிருக்காரு, நம்ம இராணுவ அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு, அங்கேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. இந்தியா சீனாவிலையும் ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற வியாபாரத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்கி கூடுதல் ஏற்றுமதி குறைச்சல் இறக்குமதி நிகரமாக உபரியில் இருக்கோம். நம்ம சீனாவில் நேர்மார். சீனா நம்ம மொத்தமே $14 பில்லியன் தான் ஏற்றுமதி பண்ணுறோம். சீனாவிலேருந்து நம்ம 100க்கும் அதிகமான பில்லியன் டாலர் இறக்குமதி பண்ணுறோம். கிட்டத்தட்ட $130 பில்லியன் இறக்குமதி பண்ணுறோம். அப்போது அவங்களோட நமக்கு கடந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 90, 95, $99 பில்லியன் ஷார்ட்டேஜில் இருக்கோம். நம்ம அவனுக்கு அட்வான்டேஜ். நம்ம அங்கே போனோம்னா அவன் வியாபாரம், அவனும் வியாபாரி தான். அவன் உலகம் மொத்தமும் வியாபாரம் பண்ணி தான் அவன் பிழைத்து கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உற்பத்தி நாடு. அவங்க வெல்கம் பண்ணிட்டாங்க. இப்போது ரஷ்யாவும் வந்துட்டாங்க. இப்போ ரஷ்யா, சீனா, இந்தியாங்கிற ஒரு அது தவிர இவர் தனி மனிதராக தானே இவர் நடந்துக்கிறாரு. அரசு தலைமையில் இருக்க மாதிரி இவருக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுகிற சமூக ஊடக புகைப்படங்களை அவர் பார்க்குறாரு. 3 பேர் சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, சந்தோஷமாக பேசிக்கிறாங்க, ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. அப்போ இவர் தனிமைப்படுத்தப்பட்டு தான் நினைக்கிறாரு. ஒரே ஒரு ஆச்சரியமும் வருத்தமும், ஒரு தனி மனிதனால் ஒரு அமெரிக்காவையும் உலகத்தையும் இப்படி சுற்றி அடிக்க முடியுது, அவரை கட்டுப்படுத்த அங்கே ஆள் இல்லையா? சரி, இப்போது ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது இந்த டேரிஃப்க்கு ரியாக்ட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு பக்கம் பேசுகிறதுக்கு அவளாக காத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பக்கமும் ஏதாவது சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா நம்ம சைடு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் சார்ந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா பல விதங்களில் நம்ம இந்தியாவை பாராட்டணும். இப்போ கூட பியூஷ் கோயல் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் வர்த்தகத்துறை அமைச்சர். அமெரிக்கா மற்ற எந்த நாடுகளை விட அதிகமாக இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. 25% போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அவர் அதிபராக வந்ததுலேருந்து 5 சுற்றுக்கள் நடந்து புதுடில்லிக்கு வரவிருந்தது தான் இப்போ நின்று போச்சு கடைசியாக ஆகஸ்ட் மாதம். ஆக இது நேருக்கு நேர் நம்ம கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி மோடியும் ட்ரம்ப்பும் ஒருத்தர் கையை முறுக்கி இந்த சில டீஃபேக் வீடியோஸில் சண்டை போட்டு அடிக்கிற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் இல்லை. இது ஒருவர் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய துறை சார்ந்த அமைச்சர்கள், நிபுணர்கள், குழு, அவங்கள அந்த சைடு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னா, இது அத்தனையும் சேர்ந்து ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து வெளிப்படுது நம்முடைய ரியாக்ஷன். அவங்க சைடில் அவர் எல்லாரையும் அவுத்து விட்டுட்டார். அவர் ஃப்ரீயாக அவங்களுடைய செயலாளர் பேசுகிறாரு, அவருடைய ஆலோசகர் பேசுகிறாரு, சோஷியல் மீடியாவில் இவரே போடுறாரு. அப்படிங்கிற போது அது ஒருமுகப்படுத்ததில்லை. மொத்தமாக ஒரு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி வீசுகிற மாதிரி வீசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம கணிக்க முடியல. அவங்க உண்மையிலேயே என்ன விரும்புகிறாங்கன்னு தெரியல. வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க, வெவ்வேறு நாள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் இது எல்லாம் என்னென்னா, அவங்க ஒரே மாதிரி பேசலைங்கிறது தான் சில்வர் லைன். அதாவது உங்களை அடிப்போம், நீ ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, எனக்கு நீ வேளாணை திறந்து விடணும், இது 2 மட்டும்தான், இது நீ பண்ணால் தான் அப்படின்னு உறுதியாக இருந்தால் தான் நம்ம பயப்படணும். ஆமாங்க, நாங்கள் ட்ரம்ப்புக்கு பயப்படுறோம், ட்ரம்ப்பு தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் எங்களுக்கு குறைங்கன்னு மட்டும் ஒரு ட்வீட்டு போச்சுன்னா குறைச்சிடுவார். அந்த லெவலில் தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரோ. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும். ரொம்ப பெருசாக பேசிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ எதுக்காக நீ திரும்பி வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு அணுகுமுறையாக இருக்கலாம்னு தோணுது. எனக்கு தோன்ற இன்னொன்று அவர் அல்ல, அவருக்கு பின்னாடி அவரை ஆட்டி வைக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா, ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவில் இந்த வரி விதிப்பு காரணமாக விலைவாசி உயருது. விலைவாசி உயர்ந்திருக்கிறதா பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கத்தை குறைக்கணும்னா வட்டி விகிதத்தை அதிகரிக்கணும். ஆனால் இவர் சொல்கிறது வட்டி விகிதத்தை குறைங்கிறார். இப்போ வட்டி விகிதத்தை குறைப்பார்களோ, குறைக்கக்கூடும், குறைத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி செப்டம்பர் 17, 18, 16, 17 பற்றியோ அந்த கூட்டத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு தான். தங்க விலை இப்போ குபீர்னு ஏறிடுச்சு. இப்போ 25 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்கன்னு. அப்போது ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸை அவர் மதிக்கலை. ஒரு குறைந்தபட்ச வெளியுறவு நாடுகளோட ஒரு உறவு அவர் மதிக்கலை. ஏற்றுமதி இறக்குமதியில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒப்பந்தங்கள், அதனுடைய ஷரத்துக்களை இவர் மதிக்கலை. இப்போ எதையும் மதிக்காமல் ஒரு நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு பெரிய சில வார்த்தைகள் தமிழில் கடுமையாக இருக்கும். அப்படி ஒரு இண்டிபெண்ட் ஃபோர்ஸாக இஸ் குவைட் அ சேலஞ்ச் டு மெனி வேர்ல்டு லீடர்ஸ், நாட் ஓன்லி டு இந்தியா, ரஷ்யா, சைனா நின்றுட்டாங்க. கம் வாட்மே போடான்ட்டாங்க. சைனாவுடைய ஏற்றுமதியை நிறுத்தினா பங்களாதேஷில் நடந்த மாதிரி அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு நாளாகாது.
சீனா மட்டும் நிறுத்திட்டான்னா அங்கே பொருள் கிடைக்காது. ட்ரம்ப்புக்கு எதிரான கலகம் வரலாம். நான் சொல்கிறேன், ஒரு அந்தளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கர்களுக்கேங்கிற ஒரு புதிய வேகம் வந்திருக்குது. அதனால தான் அவருடைய இத்தனை விளையாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு அவங்க விலைவாசி உயர்வு கூட நம்ம இந்தியாவில் பண்ணோம்ல, சுதேசி இயக்கம்னு வந்துச்சு. என்ன பண்ணோம் மாதிரி இப்போ அங்கே ஒரு தேசிய உணர்வு இருக்கலாம். அவருக்கு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்கலாம். ஒரு அமெரிக்கா வந்து திருப்பி சுற்றி பார்க்குறாங்க, வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க, தொழில் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியர்கள், சீனர்கள், மற்ற நாடுகள் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால அவங்க பொறுத்துக்கலாம்னு பொறுத்துக்குவாங்க. அதனால் விலைவாசி உயர்வுனால ஒரு கலகம் வராது, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுவும் அவர் அமெரிக்காவினுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட்டை தானே சொல்கிறாரு, அப்படி என்றும் அவர்கள் பொறுத்து கொள்ளலாம். இடைக்காலத்தில் பொறுத்துக்கோம் சொல்லிட்டு. அதனால் அது அமெரிக்காவில் இப்போ பிரச்சனை வராதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இது அமெரிக்காவிற்கு நட்டம் தானேன்னு யாராவது ஒரு அங்கே மேலே இருக்கு, அங்கேருந்தும் குரல்கள் வருது. எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் பேசுகிறாங்க இது நல்லது இல்லைன்னு. ஒபாமாவுடைய வீடியோவை பார்த்தோம். அது ஒபாமா தானா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா என்ற சந்தேகங்கள் தான் இன்றைக்கு வர அளவுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அவ்வளோ ரியலாக பண்ணுது. அதனால் ஆனால் அவரே பேசியிருக்காரு, இந்தியா வந்து இது பல பேர் சொல்லியிருக்காங்க, இந்தியாவை நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு. தற்செயலாக நாம் வலுவாக இருக்கிறோம். தற்செயலாக அமெரிக்காவோடு நம்முடைய வர்த்தகம் குறைவு தான். தற்செயலாக அமெரிக்காவிலேருந்து அந்த ஒரு சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு இருக்கிறது. சீனாவோடு எல்லை பிரச்சனை இப்போ இல்லை, 2020 இருந்தது. நம்ம போய் அடி தடியெலாம் நடந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சூடு குறைஞ்சி இப்போ கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்கிற பீரியடாக இருக்குது. அது அதே சமயத்தில் வந்திருந்தால் இது வேறு மாதிரி இருக்கும். நல்ல வேலையாக ரஷ்யா ஆயில் வாங்குறதை நம்ம நிறுத்தலை. இவருடைய குழப்பங்களுக்காக கொஞ்சம் குறைக்கிற மாதிரி நடுவில் தெரிஞ்சுது, அப்படிலாம் செய்திகள் வந்தது. அப்புறம் பொது சந்தையில் இருக்கிற விலையை ஒட்டி தான் நம்ம வாங்குதல் விற்கிறது இருக்குன்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ தொடர்ந்து வாங்குகிறோம். ஆக இப்போதைய நிலைமையில் வந்து இந்தியா வலுவாகவே இருக்கிறது. ஆனால் இந்தியா இறங்கி வராமல் அமெரிக்கா இறங்கி வராது. நம்மளுடைய நாடு பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சூரத் அண்ட் திருப்பூர்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்றுமதி சார்ந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வர மாதிரி இருக்குது? இது வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இன்னொன்று லாங் டேர்மில் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஷார்ட் டேர்மில் இதனுடைய இம்பாக்ட், லாங் டேர்மில் இதனுடைய இம்பாக்ட். இப்போ அமெரிக்காவில் 2008 சப்ரைம் இஷ்யூ வந்த போது தான் பல ஐடி துறை நிறுவனங்கள் உணர்ந்தது, உலகம் உணர்ந்து கொண்டது. அமெரிக்காவை மட்டும் நம்பி தான் ஐடி துறை நிறுவனங்கள் இருக்குது. அப்போது வந்து ஒரு ஸ்லோகன் அண்ட் அப்ரோச் தான் வந்து வி மஸ்ட் டைவர்சிஃபை. அப்போ தான் யூரோப்பை நோக்கி நகர்ந்தாங்க. பிஸ்னஸ் பரவலாக்கப்பட்டது. ஒரு தேசத்தை சார்வதிலிருந்து நம்ம வெளியில் வந்தோம். அது மாதிரி இப்போது நல்ல வேலையாக சீனா அளவுக்கு இந்தியா ஏற்றுமதியை மட்டும் சார்ந்திருக்கிற நாடு அல்ல. நம்முடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் நம்ம 2% தான் எக்ஸ்போர்ட்டு. அந்த 2%ல் அமெரிக்காங்கிறது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் சைஸு. அதில் வந்து டேரிஃப் போக மிச்சமும் கொஞ்சம் பிஸ்னஸ் பாக்கி இருக்குங்கிற மாதிரி அதை பார்க்கலாம். இட்ஸ் நாட் தட் பிக்னு. இன்னொரு சைஸில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாதிரி ஒரு ஊருக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தானே. இன்னும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவும் எடுக்கலாம். அது பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்குற போது இவங்களுக்கு உதவி செய்கிறது அரசுக்கு ஒரு தொந்தரவாக ஒரு பெரிய சுமையாக இருக்காதுல்ல. என்ன கேட்டால் 0% லோனே கூட கொடுக்கலாம். வட்டி மட்டும்தானே அரசு சுமக்க போகுது. அவங்களுக்கு அந்த ஒரு பணத்தை கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு இவங்க நிறைய சப்சிடி கொடுக்கலாம். இதை ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இந்த பீரியடுக்கு நம்ம பண்ணுறோன்னு அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்காம மார்ஜின் நிறைய இருக்கிறவங்க இல்லாத சிறு நிறுவனங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். இது அரசாங்கம் கொடுக்கத்தான் வேணும். இது கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம பட்ஜெட்டில் ஸ்பேஸும் இருக்குது. ஒரு பெரிய துறை இல்லை. இந்த ஒரு எக்ஸ்போர்ட்டில் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பாதிக்கப்படுறவங்கன்னு கண்டுபிடிக்கிற போது எப்படி அது பாதிப்பு குறைவாக இருக்குன்னு பார்க்குறோமோ உதவி செய்கிறதும் சிரமமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் தள்ளி இருந்து பார்க்குறவன் எனக்கு முழு டீட்டெயில் தெரியாது. வெளியிலேருந்து ஒரு மேக்ரோ வியூ இதான் என்னோட வியூ. சார், நம்ம இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி 2.0 ஜிஎஸ்டி ரீஃபார்ம். நீங்கள் இவ்வளோ வருஷமாக எக்கானமி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்மை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இது வந்து யாருக்கு சாதகமாக இருக்க போகுது? இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய ரீஃபார்ம். இது எதிர்பார்க்காத, இதை பற்றி முன்னாடி ரொம்ப டாம் இல்லாமல் திடீர்னு வந்தது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸுக்கும் தேங்க் பண்ணோம். ஏன்னா இப்போது ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்க எல்லோரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் 2/3 அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்குது. 2/3 ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் ஓட்டிங் வந்து வித் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதில் அப்போசிஷன் பார்ட்டிஸும் இருக்குது, ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியினுடைய கவர்மெண்ட்ஸும் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த 2.0 கொண்டாந்துருக்காங்க. யார் இனிஷியேட் பண்ணாங்க, யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்கங்கிறதுல வேறுபாடுகள் இருக்கலாம். பட் மொத்தமாக இட் ஹஸ் கம் வித் கன்சென்ட். ஓட்டிங்கே போகலை. எதிர்த்து ஓட்டு, கம்மி ஓட்டு அந்த மாதிரிலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரல. அதுதான் நம்ம இந்திய கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தினுடைய அதிகபட்ச வெளிப்பாடும் வெற்றியும். அதை பற்றி நம்ம பெருமையாக நினைக்கலாம். வெளியில் அரசியலுக்காக பேசுகிறாங்க, பட் எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதும் வந்து ஒரு தனிப்பட்ட மத்திய அரசோ ஒரு மாநில அரசோ கிடையாது. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளார கமிட்டிஸ் போடுவாங்க, ஒரு கவுன்சிலில் சப் கவுண்டி, அவங்க கையில் ஒரு விஷயத்தை கொடுத்து இதை நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு எங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், அதை மொத்த பேரும் சேர்ந்து அப்ரூவ் பண்ணுறோங்கிற முறை தான். அப்படி தான் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து எடுத்துடணும் அதுக்கான ஜிஎஸ்டின்னு சொல்லி முன்னாடி பீகாரினுடைய உதவி முதலமைச்சர் நினைக்கிறேன் ஒரு டீம் போட்டு அவங்க பண்ணாங்க. அப்போ கூட அது வராமல் போன போது கூட நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், அது வராமல் போச்சு, அது சரியில்லைன்னு சொல்லி. அப்படி வந்து எடுத்திருக்கிற இந்த முடிவுங்கிறது 2 ஸ்லாபாக குறைச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக 3 ஸ்லாபு. இவங்க வந்து 3 ஸ்லாபாக இருக்குது, 5, 12, 40ன்னு இருக்குது. 40ல் வந்து சின்குட்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ பெரும்பாலான 28ங்கிறது 12க்கு ஓடி வந்துருச்சு. அப்படின்னு பார்க்குற போது ஒரு 396 ஐட்டத்துக்கோ என்னத்துக்கோ புதுசாக ஏற்கனவே இருந்த வரி இல்லாமல் போயிருக்கிறது. மற்ற பலவற்றுக்கு குறைந்திருக்கிறது, சிலவற்றுக்கு கூடியிருக்கலாம். அது எந்த ஸ்லாபுக்கு பக்கத்தில் இருந்தோ அவங்க சேர்த்துருக்காங்கங்கிறாங்க. இப்போ பல்வேறு வருகிற விஷயங்களெல்லாம் பார்த்தா சில குறிப்பிட்ட துறைகளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெனிஃபிட்டை வந்து முழுசான பெனிஃபிட் இல்லைங்கிற ஒரு கருத்தும் வருது. அது வந்து ஜிஎஸ்டி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிற கருத்தாக எடுத்துக்கொள்வதா அல்லது அதில் வந்து விவரங்கள் இருக்கிறதாங்கிறத நம்ம வந்து ஒரு ரிசல்ட் வர்றபோது தான் நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு இன்சூரன்ஸுக்கு வந்து 18% இருந்தது, மெடிக்கல் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்தாங்கன்னா 18%. இப்போ உதாரணமே நானே ஒரு 50,000 ரூபான்னு சொல்லி 20 வருஷத்துக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரீமியம் அப்படின்னு சொன்னால் அந்த 50,000 மேலே 18% வீதம் திடீர்னு ஜிஎஸ்டி வந்த பிறகு எனக்கு வந்து இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டி போட்ட பிறகு எனக்கு 59,000 ஆயிடுச்சு. நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், நான் கட்டிக்கிட்டு இருக்க போகிறேன், 50,000 கட்டுவேன் நான் திட்டமிட்டு இருந்ததை, இன்சூரன்ஸ் நிறுவனம் 50,000 மட்டும்தான் வாங்குவேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருந்ததை அரசாங்கம் உள்ள நுழைஞ்சு 59,000 ஆக்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி பல சிக்கல்கள் பல பேருக்கு இருந்தது. இதை எடுக்கிறதுக்கே ஒரு தயக்கம் இருந்தது. 5 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம் 4 லட்ச ரூபா தான் எடுப்பார், ஏன்னா ப்ரீமியம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படியெல்லாம் சிக்கல்கள் இருந்தது. இப்போ வந்து நீக்கிட்டாங்க. அதில் வந்து குறைச்சேன் கூட்டினேன்னு சொல்லாமல் மொத்தமாக அது நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வரவேற்கப்பட வேண்டியது. இன்சூரன்ஸ் துறைக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு டெய்லி ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய வேலை என்ன அப்படின்னு தெரியல. ஒரு மேனுஃபேக்சரிங்னா ஜிஎஸ்டி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஜிஎஸ்டி இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் பெரும்பாலும் வந்து எம்ப்ளாயி சேல்ரி, ரெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதில் பெரிய ஜிஎஸ்டி இருக்காது. கலெக்ஷனும் பெரிய தொகை 18%ங்கிறது. அதனால ஒரு மினிமம் இம்பேக்ட் தாங்க என்னுடைய அசஸ்மெண்ட். மை அசஸ்மெண்ட் கேன் பி ராங் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பெரும்பாலும் வந்து இது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸு, சிமெண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸு, இன்சூரன்ஸு, கட்டுமானம் போன்ற ரியல் எஸ்டேட் போன்ற பல துறைகளுக்கு வந்து ஒரு டிமாண்டை ரிவைவ் பண்ணுற ஒரு பெரிய மாறுதல் இது. அரசாங்கம் சொல்லுது வந்து மத்திய அரசுக்கு ஒரு 44,000 கோடி ரூபா வரைக்கும் இழப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தா 44,000 கோடி தான் வந்து மக்களுக்கு இந்தியா 44 ப்ளஸ் ஸ்டேட்டுக்கு ஒரு 44, ஏன்னா அவங்க பாதி தானே ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு மட்டும். ஒரு 88,000 கோடிக்கு தான் இந்த பெனிஃபிட் மக்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். இழப்பு அவ்வளோதானே, இது அதுதான். அவங்க எதிர்பார்க்குறது வந்து இதனால் வருவாய் இழப்பு வராது, இதனால் டிமாண்டு கூடி அப்சல்யூட் இது கொஞ்சம் கூட வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி, அது ஓகே. இது இந்த ரீஃபார்ம் வந்து இந்த ஸ்லாபு கம்மிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் மக்களுக்கு. பல இருக்கிறதுல தான் நம்ம சில சமயங்களில் சில வீடியோலாம் பார்த்தோம், ஒரு பொருளுக்குள்ளாரே 2 வெவ்வேறு விதமான வரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ அந்த விதங்களில் இது ஒரு ரேஷனலைசேஷனுங்கிறது we are moving towards one is impossible, ப்ராபப்ளி 1 3லேருந்து 2ஆக இருக்கலாம், 1 or 2ஆக இருக்கலாம். அது மாதிரி அந்த விதத்தில் ஒரு ப்ராசஸ் வைஸு, டைரக்ஷன் வைஸு, ஃபினான்ஷியல் இம்பேக்ட் வைஸ் ஃபார் த பப்ளிக்கு அண்ட் கார்பரேட்ஸு இது வந்து ஒரு நிச்சயமான பெனிஃபிட்டு. இப்போ அரசாங்கம் சொல்லுது வந்து நீங்கள் விளம்பரங்கள் கொடுங்கங்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுடைய முந்தைய விலை, இப்போதைய விலை, முந்தைய விலைன்னு கமிட் பண்ணுங்கள், பிரிண்ட் இல்லைங்கிறாங்க. பெரிய கார்பரேட்ஸுக்கு சாத்தியம், சின்ன ஆளுங்க அதை பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதும் எல்லா இடங்களையும் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதை பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி அவங்க பாஸ் ஆன் பண்ணால் கூட கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணுவாங்க. திரும்ப அவங்க வந்து இன்புட் காஸ்ட் எங்களுக்கு அதிகம்னு சொல்லிவிட்டு அவங்க ரா மெட்டீரியலுக்காக ஏற்றுனாங்கன்னா ஏற்றிடுவாங்க. ஒட்டுமொத்தத்தில் தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே இருந்ததில் ஒரு டெம்பரரியாவது ஒரு பீரியடுக்கு இது ஒரு பிரேக் கொடுக்குது. இதன் மூலமாக இந்தியா வந்து நான் நினைக்கிறேன் அவங்க 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, போன பட்ஜெட்டில் பர்சனல் இன்கம் டேக்ஸினுடைய ஸ்லாபை ரொம்ப அதிகமாக உயர்த்திட்டாங்க, மக்கள் கையில் கூட பணம் இருக்கட்டும்னு. 2வது வந்து இப்போ ஜிஎஸ்டியில் பொருள் விலையும் கொஞ்சம் குறைக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது கன்சம்ஷன் லெட் எக்கானமிக்கு இவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க.
நுகர்வு அதிகமாகி நல்லா இருக்கட்டும்ங்கிறது. பல ஆண்டுகளாக இந்தியா ஃபாலோ பண்ண பாலிசி வந்து சேவிங்ஸ் எக்கானமி. சேவிங்ஸ் எக்கானமியில் ஒரு பெரிய ஜிடிபி growth இல்லை, ஆனால் ஒரு மோசமான நிலைமைகளும் இல்லை. இப்போது உலகம் மொத்தமும் ஒரு கன்சியூமரிசம் வந்து பல பொருட்கள் மேலே மக்களுக்கு ஆசை வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்து எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் பணம் இல்லைன்னா சிரமப்படுறாங்க. சேமிப்பை பார்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க அக்கறை இருக்கவங்க பண்ணிக்கட்டுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது குட் அண்ட் பேடு. இதில் கொஞ்சம் கையில் பணம் இருக்கும், செலவழிக்கலாம், விலை குறைவு செலவழிக்கலாம். அதே சமயத்தில் சேமிப்புக்கு மிச்சம் இருந்தால் தான் செய்ய மாட்டாங்க. இதனுடைய இம்பேக்ட்ஸை பின்னாடி தெரியும். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்புறம் எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார். நம்ம ஜிஎஸ்டி ரீஃபார்ம்லேயே கூட சொல்லியிருந்தாங்க தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி. இது வந்து தீபாவளி சமயத்தில் மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும் இருக்குமா, அடுத்த குவார்ட்டரில் மட்டும் இது ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்குமா, இல்லை லாங் டேர்மாக தொடர்ந்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சார் இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் பொறுத்த இருக்கும்? அதாவது தீபாவளி சமயத்தில் பணம் இருக்குங்கிறது ஒன்று கரெக்டு. பெரும்பாலும் வந்து ஃபெஸ்டிவ் டைமில் நிறைய சேல்ஸ் ஆகும். நீங்கள் பெயிண்ட் கம்பெனி ஷேர்ஸு, டிராக்டர் கம்பெனி சேல்ஸு, ஆட்டோமொபைல்ஸுடைய பீக் சேல்ஸே தீபாவளி டைமில் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற காரணமாக இருக்கலாம். எல்லாருக்குமா போனஸ் வருது, அந்த சமயத்தில் கூடுதலாக பணம் இருக்குது தெரியலை. மொத்தமாக ஃபெஸ்டிவ் டைமில் பீப்புள் ஓப்பன் தேர் பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிறைய வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஆடி தள்ளுபடி மாதிரி ஒரு கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் டைம் தீபாவளி டைம் இருக்குது. ஸோ இந்த இதில் இம்மீடியட்டாக தெரியுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிறதுல இம்மீடியட்டாக தெரியுங்கிறதுனால தொடர்ந்து வந்து இது ஸ்பைரலிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ தற்செயலாக வந்து வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்குது, மழை நல்லா இருக்குது, இஎம்ஐ கம்மியாகிடும், அந்த சமயத்தில் விலைகளும் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்கலான்னு போஸ்ட்போன் பண்ண நினச்சவங்க இப்போ வாங்குவாங்க. வீக்லி ப்ரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.